ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கதம்ப சாம்பார் பற்றி தான் பார்க்கலாம். இது சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி மெத்தடு. பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஆஃபீஸ் கோயிங் விமன்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் ப்ளஸ் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் பொரியட்டும். இது கூட 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட இல்லை, நான் சின்ன வெங்காயம் சேர்க்கல. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நான் இன்னைக்கு ஒரு 4 காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, ப்ளஸ் வீட்டில் காய்ச்ச கொஞ்சோண்டு அவரைக்காய் இருந்தது, 4 அவரைக்காய், அதை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காய் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், இப்போயே போட்டால் குழஞ்சிரும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டுக்காக வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், கலருக்காகவும் கூட. இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சாம்பார் பொடி கூட நல்லாயிருக்கும். ஏதர் வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ கூட நீங்கள் இந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம காய்ங்க கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே எப்படியும் ஒரு 15% காய்ங்க வதங்கி கொஞ்சம் வெந்துடும். இதுக்கு கூட இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அரிசி நம்ம ஊற வச்சு கழுவுவோம் இல்லையா, அந்த அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் இந்த மெத்தடில் மீன் குழம்பு, காரக்குழம்பெல்லாம் வைப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி கழுவின தண்ணி தான் நான் இன்னைக்கு சேர்க்குறேன். சேர்த்து செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ நல்லா கொதிச்சிச்சு, ஒரு 70% கிட்ட வெந்துச்சு. இப்போ நான் பருப்பு ஆல்ரெடி வெறும் 2 பூண்டு பல்லு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு எப்போதுமே சாம்பாருக்கு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கேஸும் அதிகமாகிடும்னு சொல்லுவாங்க, ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால. இது மாதிரி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு சின்ன கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் போடுறதுனால நான் கொஞ்சோண்டு தான் புளி ஊற்றிருக்கேன். இந்த பருப்பு திப்பி திப்பியாக தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாங்காயை போட்டுக்கலாம். ஏன்னா காய் பாதி வெந்துடுச்சு. இது ஒரு கொதி வந்ததும் தாளிக்க வேண்டியதான், அதனால இந்த ஸ்டேஜில் நான் மாங்காவை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சிச்சு, மாங்காவும் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருப்பாகணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, நிறைய இல்லை, கொஞ்சமாக சாம்பார் பொடி லாஸ்ட்டில் போட்டு இது கூட வதக்கி கொட்டிக்கலாம். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட வதக்கி கொட்டினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் இன்னைக்கு போடலை. அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்ச சாம்பாரில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். எப்போதுமே சாம்பார் லாஸ்ட்டில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட.
ஏன்னா நம்ம ஒரு சைடு வந்து இந்த காய்கள்லாம் வேக வச்சுட்டு தாளிக்கும் போது அடுத்த சைடு வந்து நம்ம பருப்பு வேக வச்சுட்டு அதை கடைஞ்சி ஊற்றிடலாம். அப்போ டைமும் நமக்கு சேவ் ஆகிடும். கொத்தமல்லி தலைகள் தூவி நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 2-3 மெத்தடில் சாம்பார் வைப்பேன். இதுவும் ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.